ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரம்னிஸ் ஹிந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன், ஓகேங்களா, கிராமர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 6 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 7th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா விஷாரத் பூர்வாத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, ஜென்ரலாக ஹிந்தி கிராமர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரொனவுன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொனவுன்னா வந்து ஹிந்தியில் என்ன, ஸோ இங்கிலீஷில் வந்து படிச்சிருப்பீங்க ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ क्वेश्चन பாருங்கள், சர்வநாம் கிசே கஹதே ஹை. ஸோ சர்வநாம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? சர்வநாம்னா ஹிந்தியில் தான், ப்ரொனவுனுக்கு தான் ஹிந்தியில் நம்ம சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. உஸ்கே கித்தனே பேத் ஹை, அதில் எவ்வளவு டைப்ஸ் இருக்குது. சோதாரன் சம்ஜாயியே, டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ சர்வநாம்னா என்ன, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், சன்யா கே பதிலே சன்யா. ஸோ சன்யானா என்னதுன்னா நவுன், ஓகேங்களா. ஸோ நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நவுன் தான் ஹிந்தியில் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். சன்யா கே பதிலே, நவுனுக்கு பதிலாக, உசி அர்த்தமே, அதே மீனிங்கில், பிரயுக்த் சப்துக்கோ, பிரயுக்த் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. பிரயுக்த்னா யூஸ். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை தான் சர்வநாம் கஹதே ஹை, சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் அந்த சென்டென்ஸ் சொல்கிற பாருங்கள். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நவுனுக்கு பதிலாக அதே மீனிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வேர்டை தான் நம்ம சர்வநாம் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெஃபினிஷன் சொல்லியாச்சு சர்வநாம்னா என்னென்னு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு கிராமரில் டெஃபினிஷன் சொன்னோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக வந்து ரைட் பண்ணணும், சரிங்களா. அப்போ தான் வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஜைசே, ஜைசேனா எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரொனவுன் சொல்லியாச்சு. இங்கிலீஷில் வந்து ப்ரொனவுனுக்கு வந்து எதெல்லாம் நம்ம ப்ரொனவுன் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, யூ, வி, ஷி, ஹி, இட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதை தான் ஹிந்தியில் வந்து எழுத போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், மே, ஹம், தூ, தும், ஆப், ய, ஏ, வ, வே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் மட்டும் ரைட் பண்ணால் வந்து போதும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டைப் வந்து பார்க்க போகிறோம். சர்வநாம் கே ச பேத் ஹை. ஸோ ப்ரொனவுனில் வந்து பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ் இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய டைப் வந்து அதில் இருக்காது, அதில் இருக்கிறது வந்து இதில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்து சேமாக இருக்கும், ஒரு சிலது வந்து இருக்காது, ஓகேங்களா. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் வந்து இது கண்டிப்பாக வேரி ஆகும், சரிங்களா. ஸோ சர்வநாமில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். புருஷ்வாச்சக் சர்வநாம், निश्चयवाचक सर्वनाम, अनिश्चयवाचक सर्वनाम, प्रश्नवाचक सर्वनाम, संबंधवाचक सर्वनाम, निजवाचक सर्वनाम, ஓகேங்களா. ஸோ 6 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த 6 டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னோம், புருஷ்வாச்சக் சர்வநாம். ஸோ புருஷ்வாச்சக் சர்வநாம்னா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் ரைட் பண்ணணும் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதோட டெஃபினேஷன் பாருங்கள். जिस सर्वनाम से, எந்த ப்ரொனவுன் மூலமாக, புருஷ் யா வியக்தி கா போத் ஹோத்தா ஹை. ஸோ புருஷ் அப்படின்னா ஒரு பர்சன், புருஷ் அப்படின்னா ஜென்ரலாக வந்து மேல், ஓகேங்களா, ஒரு ஆண் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் புருஷ் சொல்வோம். அப்படி இல்லைன்னா வியக்தி, ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ ஒரு பர்சனை பற்றி வந்து நமக்கு தெரியப்படுத்துதோ, எந்த ஒரு ப்ரொனவுன் மூலமாக இது ஒரு பர்சனை வந்து குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்துதோ, உசே புருஷ்வாச்சக் சர்வநாம் கஹதே ஹை. அதைத்தான் நம்ம புருஷ்வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு ப்ரொனவுன் ஒரு பர்சனை வந்து குறிப்பிடுதோ அதுதான் புருஷ்வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்கே 3 பேத் ஹை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த புருஷ்வாச்சக் சர்வநாம்குள்ளேயே அகெயின் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். उत्तम पुरुष, मध्यम पुरुष,
அந்நிய புருஷ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்வோம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உத்தம் புருஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் பாருங்கள். इससे बोलने वाले या लिखना वाले का बोध होता है. ஸோ உத்தம் புருஷ் அப்படின்றது யாரை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க, போல்னே வாலேனா பேசுகிறவங்க, இல்லைன்னா எழுதுகிறவங்க, லிக்னே வாலே எழுதுகிறவங்கள வந்து மென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் வந்து நம்ம உத்தம் புருஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து உத்தம் புருஷ் எதெல்லாம் உத்தம் புருஷ் ப்ரோனவுன் அப்படின்னு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜெய்சேலம், மே, ஹம். ஸோ நான், நாங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ யார் பேசுகிறாங்களோ இல்லை யார் எழுதுகிறாங்களோ அவங்கள பற்றி ஸோ தன்னைத்தானே வந்து சொல்லும்போது அதுதான் நம்ம உத்தம் புருஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் மத்தியம் புருஷ். ஸோ மத்தியம் புருஷ் அப்படின்றது செகண்ட் பர்சன். ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்கள். इससे सुनने वाले या पढ़ने वाले का बोध होता है. ஸோ இது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த லிசனர். ஓகேங்களா? சுன்னே வாலே அப்படின்னா லிசனர். ஸோ நம்ம பேசுகிறத கேட்குறவங்களையோ இல்லை நம்ம எழுதுனதை படிக்கிறவங்களையோ மென்ஷன் பண்ணுறது தான் வந்து மத்தியம் புருஷ், செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெய்சே அப்போ எதெல்லாம் வந்து மத்தியம் புருஷ்கான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சேல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூ, தும், ஆப், நீ, நீங்கள், இது எல்லாமே என்னது மத்தியம் புருஷ். அவங்களாம் யார்? கேட்குறவங்க, நம்ம பேசுகிறத கேட்குறவங்க இல்லை நம்ம எழுதுனதை படிக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அந்நிய புருஷ். ஸோ அந்நிய புருஷ் அப்படின்றது தேர்ட் பர்சன். இதோட டெஃபினேஷன் பாருங்கள். इससे उस व्यक्ति का बोध होता है जिसके बारे में बोला जाए या लिखा जाए. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த பர்சனை பற்றி தெரியப்படுத்துது. इससे उस व्यक्ति का बोध होता है அந்த மனிதரை பற்றி தெரியப்படுத்துது. जिसके बारे में யாரை பற்றி बोला जाए பேசுகிறோமோ யா लिखा जाए இல்லைன்னா எழுதுகிறோமோ. ஸோ யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ இல்லை யாரை பற்றி நம்ம எழுதுகிறோமோ அந்த பர்சனை பற்றி தெரியப்படுத்துகிற அந்த ப்ரொனவுன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய புருஷ், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஜைசே எக்ஸாம்பிள் பாருங்கள். ய, வ, வே, ஏ. ஓகேங்களா? ஸோ ய, வல என்ன சொல்லுவோம்? ஹி, ஷி, அவன், அவள், இல்லைனா இவன், இவள், அவர்கள், இவர்கள். ஓகேங்களா? தே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் கமெண்ட் பண்ணி தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பர்சனில் வந்து வரும், அதாவது அந்நிய புருஷ். ஓகேங்களா? ஸோ புருஷ் வாச்சக்கில் 3 டைப்ஸ் இருந்துச்சு, அது என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போது மெயின் டைப்பில் செகண்ட் டைப் புருஷ் வாச்சக் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் டைப். இப்போ செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சய் வாச்சக் சர்வநாம். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். जिस सर्वनाम से எந்த ப்ரோனவுன் மூலமாக கிசி நிश्चित व्यक्ति ஒரு குறிப்பிட்ட பர்சனை, நிश्चित அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சனை, வஸ்து இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை, யா விஷய் இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, கா போது ஹோதா ஹை தெரியப்படுத்துதோ உசே நிச்சயவாச்சக் சர்வநாம் கஹதே ஹை. அதைத்தான் நிச்சயவாச்சக் சர்வநாம் சொல்வோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புருஷ்வாச்சக் சர்வநாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன் இருக்காது, ஜென்ரலாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயே நம்ம குறிப்பிட்டு ஒரு பர்சனை இவன் தான் இவள் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நிச்சயவாச்சக் சர்வநாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை குறிப்பிட்ட விஷயம் இல்லை குறிப்பிட்ட மனிதர்களையும் வந்து மென்ஷன் பண்ணால் அது நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜைசே எக்ஸாம்பிள் பாருங்கள். ய, வ, வே, ஏ. ஸோ இதே தானே நீங்கள் வந்து புருஷ்வாச்சக்லேயும் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு பர்சன் வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் இதில் பர்சனும் இருக்குது, ஒரு பொருளும் இருக்குது, இல்லை வந்து ஒரு விஷயமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து கம்பைன் ஆகி தான் வரும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வ கிதாபக அந்த புத்தகம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு புக்கை சொல்கிறாங்க, அந்த தட் புக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல அந்த வ அப்படின்றது என்னது? நிச்சயவாச்சக். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் திங்கை மென்ஷன் பண்ணும்போது அது நிச்சயவாச்சக் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ 2 எக்ஸாம்பிள் எழுதினாலே வந்து நமக்கு போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா அனிஷ்டை வாச்சக் சர்வநாம். ஸோ இதோட டெஃபினிஷன் பாருங்கள். ஜிஸ் சர்வநாம் சே எந்த ஒரு ப்ரொனவுன் மூலமாக கிசி நிஷ்சித் வியக்தி வஸ்து யா விஷய் கா போத் நஹி ஹோதா. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நிச்சய வாச்சக்கில் ஒரு குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட பர்சன், குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சொல்லலை. ஓகேங்களா, அதுதான் நஹி ஹோதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நம்ம சொல்லலை அப்படின்னா உசே அனிஷ்டை வாச்சக் சர்வநாம் கஹதே ஹை. ஓகேங்களா, ஸோ நிச்சயில என்ன சொன்னமோ அதே தான் இதுலேயும் எழுத போகிறோம். நஹி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது அனிஷ்டை வாச்சக். ஜென்ரலாக வந்து சொல்கிறது யாரோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறது அனிஷ்டை வாச்சக். எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜைசே கோயி குச். கோயினா என்னது? யாரோ. குச்னா சில, சம், மெனி. நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிபடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, எனி ஒன் இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் வந்து அது நம்ம வந்து அனிஷ்டை வாச்சம். இவங்கன்னு சொல்லலை, யாரோ வந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, சிலது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த அனிஷ்டை வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்தில் பாருங்கள். வஹா கோயி ஆத்தா ஹை. அங்கே யாரோ வந்தாங்க, யாருன்னே தெரில, யாரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அனிஷ்டை வாச்சக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் பாருங்கள். பிரஷ்னவாச்சக் சர்வநாம். ஸோ இது நமக்கு டாபிக் படிக்கும்போதே தெரியுது. பிரஷ்ன அப்படின்னா என்னது? கொஷின். ஸோ கொஷின் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொனவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் பாருங்கள். ஜிஸ் சர்வநாம் சே எந்த ஒரு ப்ரொனவுன் மூலமாக பிரஷ்ன கா போத் ஹோதா ஹை கொஷின் வந்து வெளிப்படுத்துதோ, ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு வார்த்தை இருக்குதோ, உசே பிரஷ்னவாச்சக் சர்வநாம் கஹதே ஹை, அதைத்தான் பிரஷ்னவாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஜைசே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியா கவுன், தும். கியா கவுன் அப்படின்றது வார்த்தைகள். ஓகேங்களா, என்ன, வாட், வேர், வென் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரஷ்னவாச்சக் சர்வநாமில் தான் வரும். கியா கவுன், கஹா கவுன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பிரஷ்னவாச்சக் தான் வரும். ஸோ அது ஒரு சென்டென்ஸாகவும் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தும் கியா காத்தே ஹோ, நீ என்ன சாப்பிட்ட. ஸோ இந்த இடத்துல கியா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பிரஷ்னவாச்சக் சர்வநாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டைப். ஸோ ஃபிஃப்த்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்த் வாச்சக் சர்வநாம். ஸோ சம்பந்த் அப்படின்னாலே என்னென்னா கனெக்டிங் அப்படின்னு அர்த்தம். கனெக்ட் பண்ணுறது, சம்பந்தப்படுத்துறது. ஸோ டெஃபினிஷன் பாருங்கள். ஜிஸ் சர்வநாம் சே சம்பந்த பிரகட் கியா ஜாத்தா ஹை எந்த ஒரு ப்ரோனவுன் மூலமாக ஒரு 2 விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணுறோமோ, 2 விஷயத்தை சம்பந்தப்படுத்துகிறோமோ உசே சம்பந்த் வாச்சக் சர்வநாம் கஹதி ஹை. ஓகேங்களா. ஸோ 2 பேரா நம்ம வந்து படிப்போம் இல்லைங்களா. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாலே வந்து சில இடத்துல வந்து 2 விஷயங்களாக இருக்கும். அந்த 2 விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறது, அதாவது நவுனை வந்து அதோட மெயின் சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுறது, ஃப்ரேஸோட கனெக்ட் பண்ணுறது. ஒரு சென்டென்ஸில் ஃப்ரேஸையும் நவுனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை, ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். ஸோ அதைத்தான் வந்து சம்பந்த வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஜோ வ, ஜோ சோ. ஸோ ஜோவ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்பந்த் வாச்சக் சர்வநாம். அது ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதாரண். ஜோ சத்ய போல்தா ஹை வ கிசி சே நஹி டர்தா. யாராச்சும் வந்து உண்மையே பேசுனாங்கன்னா அவங்க வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எவங்க அவங்க, அதாவது எவன் அவன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அந்த மாதிரி தான் யார் ஒருவர் உண்மையை பேசுகிறாங்களோ அவர் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஜோ வ இந்த இடத்துல இந்த 2 ஃப்ரேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோ வ அப்படின்ற ப்ரொனவுனை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொனவுனை தான் வந்து சம்பந்த வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 6th டைப் பாருங்கள். நிஜ்வாச்சக் சர்வநாம். நிஜ் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா செல்ஃப், தனக்குத்தானே அப்படின்ற மாதிரி மீனிங் செல்ஃப். ஓகேங்களா. ஓன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓகே. ஸோ டெஃபினிஷன் பாருங்கள்.
जिस सर्वनाम से निजत्व का बोध होता है எந்த ஒரு ப்ரொனவுன் மூலமாக செல்ஃப் அதாவது தன்னை பற்றி வந்து மென்ஷன் பண்ணுதோ தன்னை பற்றி மென்ஷன் பண்ணுதோ உசே நிஜ்வாச்சக் சர்வநாம் கஹதே ஹை ஓகேங்களா அதுதான் நிஜ்வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிஜ்வாச்சக் சர்வநாமில் என்னென்ன வார்த்தைகள் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜெய்சேலம் ஆப் அப்னே ஆப் ஸ்வயம் குத் இது எல்லாமே வந்து தன்னை மென்ஷன் படுத்துறது ஆப்னா தன்னை ஆப்னா தாங்கள் ஓகேங்களா நீங்கள் இருக்குது பட் அதுவே வந்து தாங்கள் நாங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சில இடங்களில் நம்ம ஆப் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்னே ஆப் தனக்குத்தானே சுயமாக குத் அப்படின்னாலும் செல்ஃப் ஓகேங்களா சுயமாக இது எல்லாமே நிஜ்வாச்சக் சர்வநாமுக்கான எக்ஸாம்பிள் ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதாரணத்தில் मैं यह काम अपने आप करता हूँ நான் இந்த வேலையை எனக்கு நானே வந்து செஞ்சிட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த வேலையை எனக்கு நானே செஞ்சிட்டேன் யாரோட உதவியுமே இல்லாமல் நானே செஞ்சிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அதுதான் அப்னே ஆப் ஸோ இந்த இடத்துல இது வந்து என்னது நிஜ்வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தது ப்ரொனவுன்னா என்ன அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது ஹிந்தியில் அதுக்கு பெயர்கள் என்ன அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன் ஸோ இது வந்து விஷாரத் பூர்வாத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் அதே போல் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் சிம்பிள் கொடுங்க இந்த விஷயங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய கிராமர் நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நீங்களும் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ரமணி சிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ